ஆயுஷ் மாத்திரைக்கு ஒரு மிகப்பெரிய லக் வந்து அடிச்சிருக்கு. புதிய டீமோட கேப்டனாக இப்போ வந்து செயல்பட போகிறாரு. எந்த டீமுக்கு கேப்டனாக செயல்பட போகிறாரு, அவர் கேப்டன்ஷிப் கிடைக்கிறதுக்கான காரணம் என்ன, இதை பற்றி நம்ம ஆயுஷ் மாத்திரை என்ன சொல்லியிருக்காரு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே இப்போ குஜராத்தில் போய் லேண்ட் ஆகியிருக்காங்க. எப்போ லேண்ட் ஆனாங்க, ஜிடிக்கு எதிராக ஒரு தீவிரமான பயிற்சியை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே வீரர்களை பார்த்துடலாம். பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான மாற்றங்களை உள்ள எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு நிறைய மாற்றங்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பிளேயிங் லெவன் செட் ஆயிருச்சு. ஆர்ஆருக்கு எதிராக ஒரு வெற்றி அடைவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு அதிர்ச்சி தோல்வி வந்து அடைஞ்சிருந்தாங்க நம்ம சிஎஸ்கே. ஆர்ஆருக்கு எதிராக மேட்சை முடித்த கையோட இப்போ ஜிடிக்கு எதிரான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத்தில் வந்து லேண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரீசெண்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஜிடிக்கு எதிராக ஒரு தீவிரமான பயிற்சியிலையும் வந்து ஈடுபட போகிறாங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கடைசி மேட்ச் வந்து ஆட போகிறாங்க. அந்த மேட்ச்லேயாவது வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புலாம் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கோம். அதுக்கான ஒரு தீவிரமான பயிற்சியை இன்னைக்கு ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்ம சிஎஸ்கே ஆட போகிற கடைசி மேட்ச்லேயாவது வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு. அடுத்து நம்ம ஆயுஷ் மாத்திரையை பார்த்தலாம். சிஎஸ்கே டீமில் எக்கச்சக்கமான பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ருத்துவோட மாட்டா நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. எதிர்பார்த்ததை விட ஓப்பனிங்கில் தரமான சம்பவங்களை நிறையா வந்து பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேவில் ஒரு எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸை பண்ண காரணமாக இப்போ எக்கச்சக்கமான ஆஃபர் வந்து அவருக்கு குமிஞ்சிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம், மும்பையில் நடக்க போகிற T20 லீக்கில் இவரை வந்து சூரியகுமார் யாதவே ஆக்ஷனில் வந்து எடுத்திருந்தார். ஸோ அப்போமே வந்து அதிகமாக பேசப்பட்டிருந்து. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிஎஸ்கேவில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது காரணமாக இப்போ ஒரு மிகப்பெரிய கேப்டன் வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு இவருக்கு. இந்தியா இங்கிலாந்துக்கு இடையே 19 வயசு வீரர்களுக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. அதில் நம்ம இந்திய வீரர்கள் எல்லாருமே இங்கிலாந்து வந்து போக போகிறாங்க. அதுக்கான ஸ்குவாடை வந்து நேற்று ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம ஆயுஷ் மாத்திரையை தான் வந்து கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஆயுஷ் மாத்திரைக்கு ஒரு மிகப்பெரிய லக் வந்து அடிச்சிருக்கு. நம்ம சிஎஸ்கேவில் பண்ண பர்ஃபார்மன்ஸ் காரணமாக ஒரு மிகப்பெரிய சான்ஸ் கேப்டன் வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சிஎஸ்கேவில் கொஞ்சம் காலம் தான் வந்து விளையாண்டுருக்கேன். நிறைய அனுபவம் வந்து எனக்கு இல்லை. பட் தலத்தோனி என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கேன். என்னால் எதுலலாம் சிறப்பாக செயல்பட முடியுமோ அதை மொத்தமாக என்னோட டீமுக்காக வந்து பர்ஃபார்மன்ஸை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம ஆயுஷ் மாத்திரையே வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கேவில் பண்ண பர்ஃபார்மன்ஸ் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் வந்து அடிச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஆயுஷ் மாத்திரை கேப்டனாக செயல்பட்டால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும்? இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே வீரர்கள் ஜிடிக்கு எதிரான பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருக்கட்டும். இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.